வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உள்ள இரட்டை இலை சின்னம் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களுக்குத்தான் சொந்தம். அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் பதவி மட்டும்தான் தற்பொழுது இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் பொதுச் செயலாளர் என்று கூறிக்கொண்டிருக்கிறாரை தவிர இன்னும் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படவில்லை. நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில்தான் உள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது வரை இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியில் மட்டும்தான் செயல்படுகிறார் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் ஓபிஎஸ் அவர்கள் யாருக்கு இரட்டை இலை சின்னம் கொடுத்து வேட்பாளராக அறிவிக்கிறாரோ அவர்களுக்கு மட்டும்தான் இரட்டை இலை சின்னம் வழங்க முடியும். அதாவது இரட்டை இலை சின்னம் கொடுப்பதற்கான கையெழுத்தில் ஓபிஎஸ் அவர்களது பெயர்தான் தற்பொழுது இடம்பெற்றிருப்பதாக தேர்தல் ஆணையம் கடிதம் மூலமாக அதிமுகவின் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ள செய்தி தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அதிமுகவை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமியை நம்பி கடந்த 10 தேர்தல்களில் தோல்வியடைந்துவிட்டோம். இனியும் மக்களிடம் அவமானப்படக்கூடாது. தொண்டர்களை ஒருங்கிணைந்து அதிமுக ஆட்சியின் பொழுது செய்த நலத்திட்ட உதவிகளை மக்களிடம் தெரியப்படுத்த வேண்டும். அவ்வாறு செய்தால் மட்டும்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றியடைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகள் முற்றிலும் மோசமாகத்தான் இருக்கிறது. இது போன்ற செயல்பாடுகள் மீண்டும் மீண்டும் அதிமுகவில் நடந்து கொண்டிருந்தால் அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியில் மட்டுமல்ல, இரட்டை இலை சின்னமும் பறிபோகும். அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்தது ஓட்டு சதவீதம் குறைந்தால் இரட்டை இலை சின்னம் கைமீறி செல்லும் என்ற தகவல்களையும் தற்பொழுது அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்து வருகிறார்கள். இதற்கு ஒரே வழி, அதிமுக ஒன்றிணைய வேண்டும். அதற்கு ஓபிஎஸும் சசிகலா, வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் இவர்கள் கட்சியில் இணைய வேண்டும். இல்லை என்றால் எடப்பாடி அதிமுக வேட்பாளருக்கு இரட்டை இலை சின்னம் இல்லாமல் புதிய சின்னத்தில் போட்டியிட்டால் மிகப்பெரிய ஒரு தோல்வியே அமையும் என்றும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருவதை பற்றி கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.